உண்மையாக நடந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். பெரிய கற்றல். திருநெல்வேலிக்கு போயிருக்கேன். நான் தற்செயலாக நம்ம பேசாமல் இருந்திருக்கணும். சாத்தான்குளத்துலேருந்து வண்டியில் வந்து ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் நான் திருநெல்வேலியில் தான் இருக்கேன் அப்படின்னு. அவர் அப்போ அல்வா வாங்கிட்டு வந்துரு, நெல்லை அல்வாவுக்கு ஒரு ஃபேமஸ், வரும்போது அல்வா வாங்கிட்டு வந்துரு அப்படின்னா. அப்போ என் பக்கத்தில் காரில் என் கூட இருக்கிற சார் நீங்கள் பாட்டு அந்த பிரபல கடை எங்கெல்லாம் போதீங்க, நான் ஒரு கடை சொல்கிறேன், அங்கே கூட்டு போனீங்கன்னா உண்மையிலேயே பிரமாதமான அல்வா அவன் தான் விற்கிறான் அப்படின்னா. அங்கே ஒரு 450 அல்வா கடை இருக்குது திருநெல்வேலியில் சுற்றி. ஆனாலும் வண்டியில் கூப்பிட்டு போய் அந்த ஒரு கடையில் போய் நின்னோம். அவர் கடையை காருக்குள்ளே இருந்தார், நான் மேலே உள்ளே போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன் இருங்க அப்படின்னு போய் ஒரு 1/2 கிலோவில் 4 டப்பா கொடுப்பான்னு. அவன் அப்படி சூடாக அல்வாவை 1/2 கிலோ டப்பா 4 தூக்கி வச்சான். வச்ச உடனே எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தப்ப நான் அப்படி நின்றுட்டு எவ்வளோ பணம்னு அதை பார்த்துட்டு எண்ணிட்டு இருக்கிறேன். அங்கே உள்ள ஒருத்தர் கையிலையும் கட்டி பனியனும் கொடுக்குற ஒரு வேகமாக வந்தார். ஒரு வாழை இலையில் அல்வா வச்சு என்கிட்ட கொடுத்தாரு. அதுவே ஒரு 1/4 கிலோ இருக்கும் போல. இப்படி தூக்கி சாப்பிடுங்க சார் அப்படின்னாரு. அது திருநெல்வேலி பழக்கம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில கடையில் போய் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு இலையில கொஞ்சம் வச்சு வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொடுப்பாங்க. நான் ரொம்ப வேண்டாம், இல்லைங்க வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறேன். அப்புறம் திரும்ப சார் கொஞ்சம் போல சார் அது பேக் ஆகிற வரைக்கும் சாப்பிடுங்க சார். இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு உடனே அவர் சார் சுகரா உங்களுக்கு அப்படின்னாரு. நான் வந்து சுகர் வந்துடக்கூடாதுன்னு வேண்டாங்கிறப்பான்னு. சார் 200 ரூபா சார் சுகர் உங்களுக்கு அப்படின்னாரு. இப்போ 2:30 மணி ஆச்சு, மத்தியானம் 1:30க்கு சாப்பிட்ருக்கேன், இருக்கலாம் அப்படின்னா. அவர் சார் 400 இருக்கு எனக்கு, நான் கவலையே படலை, இந்த கடையிலே இருக்கேன். 1 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சார், முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு. நொந்துட்டேனா, முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு அல்வா கொடுக்கலாம். இப்படியான மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் மருத்துவமனைகள்லாம் போடும் பிரச்சனையே கிடையாது. தினம் இப்படியான மனிதர்களோடையே பார்த்து கொண்டே இருக்கும்போது எங்க நடந்துகிட்டே இருக்கோம், எதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம், இங்க உடல் நலம் எப்படி பார்க்கப்படுகிறது, எப்படி பேணப்படுகிறது, எத்தனை ஆண்டுகளாக அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், என்னெல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்க இன்னும் நிறைய கடக்க வேண்டியிருக்கிறது, நிறைய கற்று தெளிய வேண்டியிருக்கிறது, நிறைய கற்பிக்க வேண்டியிருக்கிறது என்று தோன்றுகிறது. 4 நாட்களுக்கு முன்னாடி தமிழக அரசினுடைய திட்டக்குழுவில் நான் இருக்கிறேன். எங்கள் திட்டக்குழுவினுடைய குரூப்பில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி எப்போவுமே காலையில் யாராவது ஒருத்தர் முக்கியமான ஏதாவது மருத்துவ கட்டுரையில் ஏதாவது வந்திருந்தாலோ இல்லை அந்தந்த துறை சார்ந்த விற்பனர்கள் ஏதாவது ஒன்று போடுவாங்க. மருத்துவத்துறையில் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பேராளுமை மருத்துவர் டாக்டர் ராமலோட்பநாதன், ஒரு வாஸ்குலர் சர்ஜன், அவரும் ஒரு பிளானிங் கமிஷன் மெம்பர், அவர் ஒன்று எடுத்து போடுறார். டாக்டர் எழிலன் அவர் ஒரு இப்போ ஒரு எம்எல்ஏவும் இருக்கிறாங்க, அவங்களும் மெம்பர், அவரும் எடுத்து போடுறார் ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் தொடர்ச்சியாக பெருகி கொண்டிருக்கின்ற புற்றுநோய்கள். அந்த தலைப்பே வந்து குழந்தைகள்லையும் பெரியவர்களையும் கூடிக்கொண்டே இருக்கிற புற்றுநோய்களை பற்றி இந்து நாளிதழ் நினைக்கிறேன் ஒரு 1/2 பக்கத்துக்கு அந்த கட்டுரையை ஃபோட்டோ எடுத்து போட்டு தமிழ்நாட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சார், தமிழ்நாட்டிலையும் இதே ஸ்டேட்டஸ் தான் இருக்குது அப்படின்னு போடுறாங்க. உடனடியாக அந்த குழுவில் இப்போ விவாதம் நடக்கும் இல்லையா, உண்மையிலேயே நம்பர் கூடியிருக்கா, இல்லை ஏர்லி டயக்னோசிஸா, இல்லை அதிக அளவில் நோயாளிகள் வர்றதை வச்சு எழுதுறாங்களா, இப்படி டிஸ்கஸ் பண்ணி இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும்னு வருது. எனக்கு அந்த கட்டுரையை படிக்க அதில் நிறைய புள்ளி விவரங்கள், எந்த புற்று கூடியிருக்கிறது, யாருக்கு கூடியிருக்கிறது, நகர்ப்புறமா, ஆண்களா, பெண்களா, குழந்தைகளா, எந்த வயதை ஒத்தவர்கள், இப்படி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போட்ட ஒரு கட்டுரை. உண்மையிலேயே இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு நிர்ணயமானதிலிருந்து என்ன பேசணும், எதை சொல்லணும், புதிதான பல செய்திகள் எதையெல்லாம் சொல்ல விட்டு போன செய்திகள் சொல்லணும் நான் குறிப்பெடுத்துக்கிட்டே வந்தேன். இந்த கட்டுரை படித்தப்புறம் இதிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சு. ஏன்னா கடந்த ஒரு வாரத்தில் தொடர்ச்சியாக நான் சந்தித்து கொண்டிருக்கிற எனக்கு மிக மிக நெருக்கமான குடும்பத்தினரில் வந்த புற்றுநோய்கள் ரொம்ப வலி நிறைந்த வாரம்னு சொல்லலாம் போன வாரத்தை. ஏன்னா அவ்வளவு மக்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த புற்றில் சிக்கி அவர்களை நான் எனக்கு தெரிந்த பெரிய மருத்துவர்களிடம் கூட்டு போகிறது, அந்த மருத்துவமனையில் அவர்களோடு சேர்ந்து காத்திருத்தல், அந்த மருத்துவர்களோடு விவாதித்தல், இந்த விஷயங்கள் நடக்க ஒரு பெரிய அச்சம் மனசுக்குள்ள அப்படியே படித்துச்சு. என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன நடக்குது. நானும் என் நண்பனும் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் டபுள் ஹைட் உள்ள அந்த வரவேற்பாளர்களுடைய அறை டபுள் ஹைட்டில் இருக்கும். கீழே வந்து புறநோயாளிகள் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு 400 பேராவது உட்கார்ந்துருப்பாங்க. அதனுடைய அறைக்கு மேல் அறையில் தான் வந்து மூத்த மருத்துவர்களுடைய அதனுடைய தலைமை மருத்துவர்கள் அறையெல்லாம் இருக்குது. அவருடைய அறையில் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நானும் அவரும் அந்த விளிம்பில் நின்று பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு காட்சி
மனசில் இருக்குது. நான் அந்த காட்சியை பார்த்தோடனே என் நண்பன் வந்து அப்படி வீடியோ வேறு எடுத்து வைக்கிறேன். நான் யாருக்கும் அதெல்லாம் போடக்கூடாதுப்பா, அது மருத்துவருடைய உரிமை அது. நீ ஆனால் அவன் எடுத்து எனக்கு வச்சுட்டு காமிச்சான். நான் சொல்ல ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு பெரியவர்னா ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கணும், 55-60 வயசு இருக்கலாம். 60 வயசு பெரியவர்னு சொல்லக்கூடாது, ஒரு நடுத்தர வயதுன்னு வச்சுக்கோம். அவர் வந்து உட்கார்றாரு. அவர் கூட யாரும் இல்லை. ஒரு கையில் ஒரு தோல் பை, ஜோல்னா பை மாதிரி போட்டிருக்காரு. அந்த பையை தூக்கிட்டு வச்சுட்டாரு. ஒரு மூக்கில் இருந்து ஒரு டியூப் தொங்குது. அந்த டியூப் அப்படி எடுத்து அந்த டியூப்பில் ஒரு பாத்திரம் மாதிரியான ஒரு இதை மாட்டிட்டு அதை எப்படி தூக்கி பிடிச்சிட்டு அவர் இந்த பக்கம் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காரு, பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. என்ன காட்சின்னா, அவருக்கு உணவை நேரடியாக வாயு வழியாக செலுத்த முடியாத சூழலில் உள்ள புற்றுநோய். அவருக்கு டியூப் போட்டு அந்த டியூபில் உள்ள அந்த பாத்திரத்தில் வீட்டிலிருந்து கஞ்சியோ ஏதோ காய்ச்சி கொண்டு வந்திருக்காரு. அதில் ஊற்றி அதை இப்படி வச்சுட்டு இயல்பாக அப்படி ஒரு பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு. அது முடிஞ்சோடனே திரும்ப எடுத்து திரும்ப ஊற்றிட்டு திரும்ப இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. வசதியற்ற, வாய்ப்பற்ற, ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் புற்றுநோயில் இருக்கும்போது இதே சீனை அப்பல்லோவில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஒரு ரயில் ஷூ போட்டு இருக்கிற ஒருத்தரை வெளியவே விட முடியாது. அப்படி ஒரு ரூமில் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு டியூப் போட்டு எல்லாம் பண்ணி அதுக்கான உள்ள ஊற்றக்கூடிய திரவம் மிக ஆயிரக்கணக்கான செலவிலான ஒரு புரத திரவமோ ஏதோ ஒரு ஊட்ட மருந்தே அவர்கள் கொடுப்பார்கள். அப்படியான சூழலில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. உண்மையிலே இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும்போது மனசுக்கு வேதனையாக இருந்தது. ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக இதை ஏற்றுக்கொண்டு மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய நமக்கே இவ்வளவு வலி வேதனை இருக்குன்னா, வாய்ப்பில்லாத மக்கள் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் இறந்து போயிடுவோங்கிற நினைக்கிறவங்க வாழ்வில் எவ்வளவு நம்பிக்கையோடு இதை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூழலில் தான் நகர்கிறோம் அப்படின்னு ரொம்ப வேதனையாக இருக்கு. அதுக்கு 2 நாள் முன்னாடி இரவுல 11:30 மணிக்கு எனக்கு தொலைபேசி அடித்திருக்கிறது. அன்றைக்கு நான் ரொம்ப உடல் சோர்வில் தூங்கிக்கிட்டேன். யூஸ்வலாக ராத்திரி அடித்தாலும் எடுத்துருவோம், நான் தூங்கிட்டேன். அதிகாலையில் எழுந்து அந்த ஃபோனை பார்க்கும்போது நண்பன் ஒருத்தன் தொடர்ந்து 4 தடவை அடிச்சிருக்கான். அப்போவே தெரியுது ஏதோ ஒரு மருத்துவ அவசரம் தான், 12 மணிக்கு அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சு காலையில் எழுந்த உடனே அதை அவனுக்கு அடிக்கிறேன். எடுத்த உடனே ஹலோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி விசும்பல் அழுகையோடு அந்த நண்பனின் குரல், என்னடா சொல்லுடா, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். அவன் ஆனால் இந்த மாதிரி பையனுக்கு வந்து உடம்பு முடியாச்சு, 3 நாளாக அவனுக்கு ஜுரம் இருந்தது, நான் பார்த்துட்டு இருந்தேன் பக்கத்தில், இப்போ வந்து அவங்க புற்றுநோயின்னு சொல்கிறாங்கண்ணே அப்படின்னா. 8 வயது உள்ள பையன். அவனுடைய சோதனை முடிவுகளெல்லாம் ராத்திரியே எனக்கு அனுப்பியிருக்கான். அது பாருங்கன்னா, நான் அதை பார்க்க முன்னாடி அடிச்சிட்டேன். திரும்ப பார்த்தால் அவனுக்கு வந்திருப்பது ஒரு இரத்த புற்றுநோய். இந்த குழந்தைக்கு அவன் சூழலியல் போராட்டங்கள் எல்லாம் என் கூட நின்ன பையன். அவ்வளவு ஒரு நெறிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு குடும்பம். அப்படியே நொறுங்கி போயிருக்கான். ஏன் வந்துச்சு என் பையனுக்கு? எவ்வளவு ஒரு சாக்லேட் நான் வாங்கி கொடுத்தது இல்லைன்னு சொல்கிறேன். அடுத்து அவ்வளவு நல்லா வாழ்ந்த பையன், அவனுக்கு திடீரென அவருக்கு நல்ல வேளையாக அது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய இரத்த புற்றுநோய். ஆனாலும் அதை கடந்து வரணும். அடுத்த 4 மாதங்கள் 21 நாளுக்கு ஒரு முறை அவனுக்கு வந்து கீமோதெரப்பி ஏற்றணும். அதுக்கப்புறம் அதில் பிளேட்லெட் நல்லா இருக்கணும், வெள்ளணுக்கள் நல்லா இருக்கணும், உணவு சரியாக இருக்கணும், பிற தொற்றுக்கள் வந்து சேரக்கூடாது. இதெல்லாம் நகர்ந்து வர்றதுக்கு ஒரு 5-6 மாதம் இருக்கும். தினம் எனக்கு மெசேஜ் போடுறான். ஆனால் நான் வந்து மெசேஜ் மட்டும் போடுறேன், நீங்கள் பதிலெலாம் போட வேண்டாம், ஆனால் ஏதாவது பிழை இருந்தால் என்னை கூப்பிட்டுருங்க, நான் போயிட்டு இருக்க பாதையில் அப்படின்னு. இன்னைக்கு காலையில் கூட நான் உணவருந்தி கொண்டிருக்கும் போது அந்த செய்தி வருது. நேற்று பார்த்தோம், பிளேட்லெட் இவ்வளோ இருக்குது, இது இருக்குது, நாளைக்கு 2வது இது முடிய போகுது, அப்படி வரிசையாக அவன் எழுதி கொண்டு இருக்கிறான். என் மகளின் திருமணம் டிசம்பரில் நடந்தது. அதுக்கு வந்திருந்தேன் என்னுடைய ரொம்ப மிக நெருங்கிய நண்பனுடைய குடும்பத்தில் உள்ளவங்க. அவங்க வந்து திடீர்னு ஒரு வயிற்று வலி, 45 வயசுக்கு ஆகக்கூடிய ஒரு பெண், தினம் நல்லா ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கக்கூடியவங்க, கடுமையான உழைப்பாளி, எந்த நேரமும் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு திடீர் வயிற்று வலி. அந்த வயிற்று வலி அப்படின்னு சொல்லி போய் மருத்துவரை போய் அங்கே வந்து லேசாக வலிக்குது. வழக்கமாக என்ன இருக்கும், ஒரு சின்ன ஏதாவது சாப்பிட்டது ஒத்துக்கொள்ளாமல் ஒரு அமிலம் அதிகமாகயோ அசிடிட்டியோ கேஸ்ட்ரைட்டிஸோ இருக்கலாம், அப்படி நினச்சி போகிறாங்க. பார்த்தால் அந்த பெண் போகும்போது சொல்ல, கொஞ்ச நாளாக பீரியட்ஸும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குது, என்னன்னு தெரியல, ஒருவேளை ஏர்லி மெனோபாசல் செட் ஆகுதான்னு தெரியல எனக்கு. அவங்களும் மருத்துவ குடும்பம், எல்லாரும் மருத்துவர்கள் குடும்பத்தில் எல்லாம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அல்ட்ராசவுண்டில் சரியாக தெரியல, ஒரு ஓவரி கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்குது, எதுக்கும் ஒரு சிடி எடுத்துருங்க. அடுத்து சிடி எடுக்கும்போது உடனடியான செய்தி என்னென்னா, இமீடியட்டாக நீங்கள் வந்து சில பயாப்சிலாம் தேவை வேண்டியிருக்கும், ஒரு அடுத்தடுத்த கட்டம் போகணுன்னு அந்த ரேடியாலஜிஸ்ட் கூப்பிட்டு சொல்கிறார். அடுத்தடுத்த சோதனைகள் பார்த்தா சினைப்பையில் ஒரு கட்டி, அது உடைந்து அது சற்று பெருகி
பெரிட்டோனியம்னு வயிற்றறை முழுக்க ஆங்காங்கே பரவி இருக்கிறது அந்த கட்டி. நிச்சயமாக புற்றை ஒட்டி இருக்கும் என்று கருதுகோள் சொல்றாங்க. உடனடியாக பயாப்சியோட ரிசல்ட், அதுக்கப்புறம் ஐஎஸ்சி, இப்படி வரிசையாக டெஸ்ட்டு. அவங்களுக்கு ஒரு ஹை கிரேட் சீரஸ் கார்சினோமா, முழுமையாக வேகமாக பரவக்கூடிய ஒரு தன்மை கொண்ட சினைப்பையினுடைய புற்றுநோய். ஒரு இரத்த புற்றுநோய், ஒரு சினைப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், வரிசையாக ஒரு 4-5 புற்றுநோய்களை ஒரு 10 நாட்களில் நான் பார்த்திருக்கிறேன்.